வணக்கம். இது காதல் கனவுகளின் என் பெயர் எழிலரசி. எழுதி வாசிப்பது உங்கள் லக்ஷ்மி. எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பகுதி 26. எழிலின் கை விஷ்ணுவை தாக்கியிருக்க மூவருமே அதிர்ந்து நின்றனர். விஷ்ணுவை அவன் தாய் கூட இதுவரை அடித்ததில்லை. எழிலிடம் வாங்கிய அறையில் அவன் ஸ்தம்பித்து நின்ற போதும் அடித்தவள் அவனின் உயிரானவள் என்பதால் அந்த வலி கூட அவனுக்கு உரைக்கவில்லை. ஆனால் ரூபா அவர்களுக்கு இடையே வந்து, எழில், விஷ்ணுவுக்கு என்ன அடிக்கிற எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்காக நீ அவரை கை நீட்டி இருக்க கூடாது என்று ரூபா சொல்ல, எழில் இருவரையும் நோக்கி ஒரு வெற்று பார்வையை செலுத்திவிட்டு அங்கு நிற்க மனமில்லாமல் மாடி ஏறத் தொடங்கினாள். எழில், நில்லு என்று விஷ்ணு அவளை பின்தொடர, அங்கே நில்லுங்க. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கோழை இல்லை. நான் 10 நிமிஷத்துல வந்துடுவேன் என்று விறுவிறுவென்று படியேறினாள். ஏறிய எழில் கதவை அரைந்து சாத்தும் ஒலி அதிர்வுடன் கேட்டது. அப்பா, நான் வந்த வேலை சிறப்பா முடிஞ்சது. பாப்பமா விஷ்ணு என்று ரூபா கிளம்ப போக, போய் தொலை, ஆனா அதுக்கு முன்னாடி ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு போ என்று விஷ்ணு அவள் பதிலுக்காக காத்திருந்தான். கண்டிப்பா சொல்றேன், அதுக்காக தானே வந்திருக்கேன். விஷ்ணு, என் சின்ன வயசுல இருந்து என் அழகை பாராட்டி நான் முகம் பார்க்குற கண்ணாடியிலிருந்து எல்லாரோட வியந்த பார்வையை பார்த்து பார்த்து பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டவனா. அப்படிப்பட்ட என்ன உன் 16வது பிறந்த நாள் அன்னைக்கு எவ்வளவு அவமானப்படுத்தின ஞாபகம் இருக்கா? எல்லாரும் எல்லாரும் சுற்றி நிற்கும்போது என்னை பிடிக்கலன்னு சொன்னேன். நான் ஆசையாக முத்தம் கொடுத்த போது என்னை அருவருப்பாக பார்த்த. அது எனக்குள்ள எவ்வளவு வலி ஏற்படுத்துச்சு தெரியுமா? அது வரையில நம்ம ஸ்கூல்ல என்ன ஆர்வமா பார்த்த பசங்க கூட கேலி பேச ஆரம்பிச்சாங்க. எத்தனை நாள் எங்க வீட்டில் அழுதுருக்கேன் தெரியுமா? அப்பவே முடிவு எடுத்துட்டேன், உன்னை கண்டிப்பா பழி வாங்கணும்னு. அதுக்காகத்தான் வலுக்கட்டாயமா உன்கிட்ட வந்து திரும்ப ஃப்ரெண்ட் ஆனேன். உன் மனசை மெல்ல மெல்ல மாத்தி எப்படியாவது என்னை காதலிக்க வச்சு நீ என் மேல பைத்தியமா ஆனதுக்கு அப்புறம் உன்னை நிராகரிச்சு நான் பட்ட வேதனைய உன்னை அனுபவிக்க வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா உன் மனசை என்னால மாத்தவே முடியல. சரி, எனக்கான சந்தர்ப்பம் நிச்சயம் வரும்னு காத்திருந்தேன். என் நம்பிக்கை வீண் போகல. நீயாவே வழிய வந்து என்கிட்ட மாட்டின. எனக்கு ஒரே சந்தோஷம். இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும்னு நானும் ஒரு திட்டம் போட்டேன் என்று ரூபா சொல்ல, ஏற்கனவே அதிர்ந்து நின்ற விஷ்ணு என்ன திட்டம் என்று அதிர்ச்சியுடன் பார்க்க, எல்லாமே உன் பிளான் படி நடிச்சுட்டு கடைசி நாள்ல மட்டும் ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கலாம்னு நினைச்சிருந்தேன். ஆனா நீ அப்பவும் என் நீ அப்பவும் என் ஆசையில மண்ணை போட்டுட்ட. விஷ்ணு புரியாமல் பார்க்க, என்ன பார்க்குற? கடைசி நாள் என்னை நாடு கடத்தணுன்ற உன் பிளானை உடைச்சு நானே மணப்பெண்ணா உட்கார திட்டம் போட்டிருந்தேன். விஷ்ணு விழிகள் விரிய அவளையே பார்த்து கொண்டு நின்றான். அதனால எனக்கு அம்மாவா நடிக்க வச்சிருந்தில, அந்த லேடியை ஒரு பெரிய அமௌண்ட்டா கொடுத்து விரட்டி விட்டேன். உன்கிட்ட ஃபோன்ல ஊருக்கு போயிட்டதா பொய் சொல்லிட்டு கரெக்டாக முகூர்த்த நேரத்துக்கு மண்டபத்துக்கு வரணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா நீ தான் எமபாதகனாச்சே. உன் ஆளுங்க என்ன ரூம்ல இருந்து எங்கேயும் நகர விடாம நேரா ஏர்போர்ட்ல காவலோட உட்கார வச்சுட்டாங்க. அவள் சொன்னதை கேட்டு விஷ்ணு உண்மையில் அதிர்ந்து நின்றான். அவள் சொன்னது போல் நடந்திருந்தால் விஷ்ணுவால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவ்வளோ பேர் கூடிய இடத்தில் அவனும் வேறு வழியில்லாமல் அவள் கழுத்தில் தாலியை கட்டத்தான் செய்திருக்க வேண்டும். அவன் கண்களுக்கு ரூபா இப்போது பாம்பை விட கடுமையான விஷம் கொண்டவளாக தெரிந்தாள். சரி, போனா போட்டோம், அடுத்த வாய்ப்பு கிடைக்காமல போகும்னு நினைச்சேன். இப்ப கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ம் இனி எழில் நீ தலைகீழா நின்னாலும் உன்னை ஏத்துக்க மாட்டா. பட் நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீ இப்ப என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லு. நான் எழில்கிட்ட சமாதானம் பேச ட்ரை பண்றேன் என்றாள் ரூபா கர்வமாக. அவளுக்கு எத்தனை வருடங்கள் சென்றிருந்தாலும் அவனிடமிருந்து அந்த வார்த்தைகளை வாங்கியே தீர வேண்டும் என்ற வெறி. ம் உன்னை பார்த்து ஐ லவ் யூவா? சி, போடி. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்கிட்ட போய் இத்தனை நாளா பழகிட்டு இருந்தேனே, என்ன சொல்லணும். நல்ல வேலை, கடவுள் நிச்சயம் என் பக்கம்தான் இருக்கார். இல்லனா அன்னைக்கு உஷாரா நீ யாரு கண்ணையும் பற்றக்கூடாதேன்னு உன்னை ஏர்போர்ட்டுக்கு துணையா என் ஆளுங்களை அனுப்பிச்சிருப்பேனா? நான் எழில் மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பு. நான் எழில் அடைஞ்சது வேணா குறுக்கு வழியா இருக்கலாம். ஆனா என் காதல் பரிசுத்தமானது. அது நிச்சயம் எங்களை ஒன்று சேர்த்து வைக்கும். நீ என்ன குட்டையை கிளப்பினாலும் எங்களை பிரிக்க முடியாது. உன் வந்த வேலை தான் முடிஞ்சிருச்சுல, நீ கிளம்பு என்று விஷ்ணு முடிக்கும் முன் எழில் கதவை திறக்கும் ஒலி கேட்டது. உடனே குரலை மாற்றிய ரூபா, நான் போயிட்டு வரேன் விஷ்ணு. இனியாவது என்ன நினைக்காம எழிலோட சந்தோஷமா வாழப்பாரு. பாய் என்று கிளம்பி விட்டாள். விஷ்ணுவும் உஷ்ண பார்வையாலே அவளை வெளியேற்றினான்.
அப்போது எழில் கையில் பெட்டியுடன் கீழிறங்கி வர விஷ்ணு அவளை பார்த்து திகைத்து நின்றான். எழில், வாட்ஸ் திஸ்? எதுக்கு பெட்டியோட வந்திருக்க என்று அவள் பெட்டியை அவன் வாங்க முயல, ஷ், அங்கேயே நில்லுங்க. எதுக்கு இந்த நடிப்பு? நீங்களும் அவளோட போயிருக்க வேண்டியது தானே? இன்னும் யாருக்காக இந்த வேஷம் என்று எழில் கோபத்தோடும் நெஞ்சில் வலியோடும் சொல்ல, வார்த்தை வார்த்தையாலே என்னை கொல்லாதடி. என் அன்பு உண்மையானது எழில். யாரோ ஒருத்தி அவ வந்து சொன்னா நீ நம்பிருவியா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? யாரோ ஒருத்தியா இருந்தா நான் எதுக்கு கவலைப்பட போறேன்? அவ நீங்க உருகி உருகி காதலிச்ச பெண்ணாச்சே. அவ எப்படி பொய் சொல்ல முடியும் என்றாள். ஐயோ எழில், நான் ரூபாவை காதலிக்கவே இல்லடி என்று விஷ்ணு தன் மனதில் உள்ளதை மறையாமல் சொன்னான். ஸ்டாப் இட் விஷ்ணு. எதுக்கு இந்த வேஷம்? எனக்கு தெரியும் நீ எதுக்காக என்ன லவ் பண்ண மாதிரி நடிச்சேன்னு. நடிச்சேனா என்று விஷ்ணு வேதனையுடன் வினவ, ஆமா, நடிக்க தான் செஞ்சிருக்க. உனக்கு முந்தி இருந்தே என்னை பிடிக்காது. இப்ப கல்யாணம் ஆன பிறகு நீ பிரியமா பேசின உடனே நான் திருந்துட்டியோன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னை அள வைக்கிறதுக்காகவே காதல் நாடகம் போட்டிருக்க. உன்னை நம்பி நானும் என் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டேன் என்று சொல்லும்போதே எழில் கண்களில் நீர் வழிய அவள் வேதனை அவனுக்கும் பன்மடங்காக வலித்தது. போகட்டும். இனி இனி நான் என் வாழ்க்கையில இனி நான் உன் வாழ்க்கையில குறுக்க வரமாட்டேன். எனக்கு நீ ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணணும் என்று எழில் பணிவாக சொல்ல, சொல்லு எழில் என்றான் விஷ்ணுவும் வேதனையுடன். எனக்கு அடுத்த வாரம் பரீட்சை. என் வாழ்க்கை தோத்து போகலாம். ஆனா என் கனவு தோத்து போகக்கூடாது. தயவு செய்து நீ என்னை தேடிட்டு வராத. இந்த ஒரு வாரம் எனக்கு முக்கியமான காலகட்டம். நான் என் தேர்வுக்கு தயாராகணும். உன்னை பார்த்தேன்னா என் மனசு முழுக்க சஞ்சலம் தான் வந்து சேரும். என்னால் பரீட்சையை கவனமாக எழுத முடியாது. தயவு செஞ்சு என் முகத்துல மட்டும் இனி முழிக்கவே முழிக்காத. இது மட்டும் எனக்காக பண்ணு என்றவள் அவனை திரும்பியும் பாராமல் வீட்டை விட்டு வெளியேறினாள். விஷ்ணுவுக்கு அவள் சொற்கள் ரணமாய் வேதனையை கொடுக்க துயர் பொறுக்க முடியாமல் சோஃபாவில் சரிந்தான். எழில் ஆட்டோவில் ஏறி நேராக சென்ற இடம் அவளின் பழைய அறை, மல்லிகாவின் இருப்பிடம். எழிலை பெட்டியுடன் பார்த்த மல்லிகா அவளை அதிர்ந்து பார்க்க, மல்லிகா, என்கிட்ட இப்ப எதுவும் கேட்காத. விஷ்ணு எனக்கு துரோகம் பண்ணிட்டான். எக்ஸாம் முடிகிற வரை நான் இங்கே தான் இருக்க போறேன் என்றாள் எழில். என்னடி சொல்ற? விஷ்ணுவா? என்னால நம்பவே முடியல. உனக்கு யார் சொன்னா என்று மல்லிகா கேட்க, மல்லிகா, என்கிட்ட எதுவும் கேட்காத. நான் படுக்க போறேன். நாம நாளைக்கு காலையில இருந்து தீவிரமா படிக்க ஆரம்பிப்போம். அப்பதான் பரீட்சையை நல்லபடியா எழுத முடியும் என்றாள். பின் அவள் அறை நோக்கிச் சென்றவள் நைட்டியில் மாறிய பின் படுக்கையில் விழுந்ததுமே அவள் மனதில் அடக்கி வைத்திருந்த அத்தனை வேதனையும் கண்ணீராக ஊற்றெடுத்தது. ரூபா விஷ்ணுவை பற்றி சொல்லிய ஒவ்வொன்றும் கூரான கத்தியைப் போல் அவள் இதயத்தை கிழித்திருந்தது. எல்லாமே வேதனையை தந்த போதும் விஷ்ணு ரூபாவை நினைத்தே அவளை நெருங்கியதாக அவள் சொன்னதை கேட்டு மரணத்தை விட கொடுமையான வலியை அனுபவித்தாள். அப்போது இரு கைகள் அவளை கனிவுடன் வருட, அழாத எழில், எல்லாம் சரியா போயிடும் என்று மல்லிகா ஆறுதல் கூற, என்னால முடியல மல்லிகா. நான் என்னடி தப்பு பண்ணேன்? என் 12 வயசுல நான் எங்க அம்மானா உயிரா இருப்பேன். ஆனா அந்த கடவுள் இரக்கமே இல்லாம எங்க அம்மாவை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டார். இப்ப விஷ்ணு தான் என் உலகம்னு அவனுக்காக வாழத் தொடங்கியிருந்தேன். ஆனா அவன் இன்னும் ரூபாவை நினைச்சிட்டு இருந்திருக்கான். நான் இனிமே வாழ்க்கையில யார் மேலேயும் ஆசை வைக்கவே போறதில்ல மல்லிகா. எனக்கு என் படிப்பு ஒண்ணுதான் இனி எல்லாமே. இன்னைக்கு நைட்டோட நான் அழுது முடிச்சிடறேன். நாளை காலையில இருந்து படிப்புல மட்டும்தான் கவனம் செலுத்த போறேன் என்று சொல்ல சொல்ல அவள் கண்களில் நீர் பெருகிக் கொண்டே தான் இருந்தது. சரி எழில், இந்த பாலை மட்டும் குடிச்சிட்டு தூங்கு என்று வேண்டாம் என்ற மறுத்த தோழியை கட்டாயப்படுத்தி அருந்த வைத்துவிட்டு அவள் கண் அயரும் வரை அருகிலேயே இருந்தாள் மல்லிகா. அவள் அசந்து தூங்கியதும் அறையை சாத்திவிட்டு மல்லிகா அவள் அறைக்கு செல்ல சரியாக அவள் போன் சினுங்கியது. ஹலோ. நானே இப்போ தான் ஃபோன் பண்ண நினச்சேன், நீங்களே போட்டீங்க. இப்போ தான் தூங்க ஆரம்பிச்சிருக்கா. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எழில பத்திரமா பார்த்துக்கிறேன் என்றாள். தேங்க்ஸ் மல்லிகா. நான் உங்ககிட்ட பேசுறது அவளுக்கு தெரிஞ்சிடாம பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கேருந்தும் கிளம்பி எங்கேயாவது போயிட போறா. மல்லிகா, அவளை கொஞ்சம் தனியாக விடாமல் பத்திரமா பார்த்துக்கோங்க. அவள் கூட வேற ஏதாவது மனசு மாறுற மாதிரி பேசிக்கிட்டே இருங்க. நிச்சயமா விஷ்ணு, நீங்கள் ஒரி பண்ணாமல் தூங்குங்க. ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர் என்று மல்லிகா நம்பிக்கையூட்ட விஷ்ணுவும் அவளின் நினைவுகளோடே கண்ணயர்ந்தான். எழில் சொன்னது போலவே அடுத்த நாளில் இருந்து தன் கவனத்தை முழுமையாக படிப்பில் செலுத்தினாள். அவன் புறமாக சென்ற மனதை போராடி படிப்பில் நிறுத்தினாள். நாட்களும் உருண்டோடியது. ஒரு நாள் மட்டும் இருவருமாக கோச்சிங் கிளாஸ் சென்று சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி செய்தனர். எழில் அறியாமல் விஷ்ணு ஹெல்மெட் அணிந்து தூரத்தில் அவளையே பார்த்து கொண்டிருந்தான்.
டூ வீலரில் வந்து சென்ற எழில் முகத்தில் மலர்ச்சி இல்லாத போதும் தோழியுடன் இயல்பாக பேசிச் சென்றாள். அவளின் அந்த தெளிவான முகம் அவனுக்கு நிம்மதியை தந்தது. எழிலும் மல்லிகாவுமாக நல்லபடியாக தேர்வு எழுதி முடித்தார்கள். மல்லிகாவின் திருமண நாள் நெருங்கியதால் அவள் ஊருக்கு போக திட்டமிட அவள் எழிலிடம் மெல்ல மெல்ல பேசத் தொடங்கினாள். எழில், நான் ஊருக்கு போறேன். நீயும் எத்தனை நாள் தான் இங்க இருப்ப? விஷ்ணு பாவம்ல என்று மல்லிகா முடிக்கும் முன், எனக்கும் விஷ்ணுவுக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை. நானும் நாளைக்கு ஊருக்கு போறேன். நம்ம வீட்டில் காலி பண்ணி நாளைக்கே சாவியை கொடுத்துடலாம். குட் நைட் என்று அவள் அவள் பதிலை எதிர்பாராமல் அவள் அறைக்கு சென்று விட்டாள். பின் மறுநாள் இருவருமாக ரயிலுக்கு காத்திருக்க எழில், எனக்கு என்னமோ விஷ்ணு நல்லவர் தான்னு தோணுது. ரூபா உனையவும் விஷ்ணுவையும் பிரிக்க செஞ்ச சதி மாதிரி தோணுது என்று முடிக்கும் முன் எழில் அவளை பார்த்து முறைக்க, சரி விடு, எல்லா விஷயத்தையுமே ஒரே கோணத்துல யோசிக்காம கொஞ்சம் மாத்தி யோசிக்க பழகு எழில். அப்ப எல்லா பிரச்சனைக்கும் விட கிடைக்கும். எழில், கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். உன் பிரச்சனையை தூக்கி ஓரமா வச்சுட்டு நீ தான் எனக்கு மணப்பெண் தோழியா என் கூடவே நிக்கணும் என்று உறுதி கேட்க, சரி கண்டிப்பா வரேன், நீ ஜாக்கிரதையா போ என்று இருவருமாக விடை பெற்றனர். ரயிலில் ஏறிய ரை ரயிலில் ஏறிய எழிலுக்கு அவள் தந்தையின் நினைப்பு வாட்டியது. அவர்கள் வர இன்னும் 10 நாள் ஆகுமாம். அப்பத்தாவின் மடியில் படுத்தால் ஆறுதலாக இருக்குமே என்று தோன்றியது. விஷ்ணுவோடு சேர்த்து மீனாட்சியின் நினைப்பையும் ஒதுக்க முயற்சித்தாள். ரயிலின் குலுங்கல் அவளை தாளாட்ட அப்படியே கண்ணயர்ந்தாள். பின் ஊரை அடைந்த எழில் லக்கேஜுடன் ஆட்டோவில் ஏற நெடுநாளுக்கு பிறகு அவள் கிராமத்தை எட்டியதிலும் இதமான தென்றல் காற்றும் மண் வாசனை என அனைத்தும் எழிலின் மனநிலையை மாற்றியிருந்தது. அவளுக்குள் புத்துணர்ச்சி ஏற்பட சந்தோஷமாக வீட்டை அடைந்தாள். அவளை வரவேற்க அவர்கள் வீட்டு பணிப்பெண் பூவரசி காத்திருந்தாள். அக்கா, வாங்க வாங்க, எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து என்று அவள் ஆசையுடன் வரவேற்க எழில் உள்ளே நுழைந்தாள். எழிலுக்கு சக்திவேலும் பேச்சியம்மாளும் இல்லாமல் வீடே வெறிச்சோடி இருப்பது போல் தோன்றியது. அக்கா, முதல்ல காஃபி தண்ணி குடிக்கிறீங்களா, இல்லை வெந்நீர் விளாவட்டுமா? காஃபி போடணும், காஃபி குடிப்போம் பூவரசி. அதுவும் சரிதான், ஐயா எப்படியும் வெளியே வரணும்ல என்றாள். ஐயாவா? அப்பாவை சொல்றியா என்று எழில் குழப்பமாக கேட்க, அக்கா, நம்ம விஷ்ணு ஐயாவை தான் சொல்லுதேன், இதோ வந்துட்டாகல்ல என்று பூவரசி சொல்ல, எழில் தன் எதிரில் நின்றவனை பார்த்து விரைத்து நின்றாள். நன்றி நேர்களே. இனி அடுத்த பகுதி நாளை தொடரும். உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள், அதனுடன் பகிரவும் செய்யுங்கள். நன்றி.